ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உமாஜியா சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. பேனில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சோம்பு சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம இந்த முட்டையை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் வறுத்தீங்க இல்லையா, அந்த எண்ணெயே கூட போட்டுக்கலாம். இப்போ பூண்டு 5 பல் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் 2. இதில் பச்சை மிளகா கூட போடலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் ஆட் பண்ணலாம். ஒரு கேரட் போதும். அதையும் ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டு இதோட நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ முட்டை, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நம்ம போட்டாச்சு. இதில் கொஞ்சம் சோம்பு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த சாஸும் சேர்க்கலை. நம்ம சாஸ் சேர்க்காமல் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.